ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வீடியோவோட தலைப்பு பார்த்தாலே கோடி புண்ணியம். பாபா கொடுத்த 9 நாணயங்களை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். லக்ஷ்மி அம்மாவுக்கு பாபா கொடுத்த 9 நாணயங்களை இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை பார்க்குறவங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாபா ஸ்பரிசம் பட்டது, பாபாவோட கைப்பட்ட நாணயங்களை பார்க்க போகிறீங்க. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் மணி அடிக்குது. இதை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் பாபாவோட பரிசு நிச்சயமாக கிடைக்கும். எந்த செல்வ வளமும் குறையே இருக்காது. அனைத்து செல்வ வளங்களும் கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க. நம்பிக்கையோட அந்த அற்புத பரிசை பாருங்கள். அம்மா கொடுத்து வச்சவங்க பாபா கையால் 9 நாணயங்களை வாங்கியிருக்காங்க. இன்னமும் ஷீரடியில் பத்திரமா இன்னும் அப்படியே இருக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சாயோட மாலை நேர ஆரத்தியையும் பார்க்க போகிறோம். ஆரத்தி தரிசனமும் இந்த பதிவில் இருக்குது. அதனால் முழுவதுமாக பாருங்கள். அப்புறம் துவாரகாமாய்க்கும் போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 9 நாணயங்களை பார்த்துட்டு அப்புறம் துவாரகாமாய்க்கு போய் பாபா கிட்ட, பாபா எங்களுக்கு இதே மாதிரி பரிசு கொடுங்க, எங்கள் வீட்டில் எந்த செல்வ வளமும் குறைவே இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனையும் பண்ண போகிறோம். இந்த பிரார்த்தனையில் நீங்களும் கலந்துக்கோங்க. அப்புறம் மறக்காமல் உங்கள் சாய்கிட்ட கேளுங்க, பரிசு கொடுங்க சாயின்னு கேளுங்க. உரிமையோடு கேளுங்க, அன்போடு கேளுங்க. நிச்சயமாக உங்களோட சாய் கொடுப்பாரு. லக்ஷ்மி அம்மாவுக்கு 9 காயின் கொடுத்த மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாரு. ஏதாவது ஒரு பரிசு இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டதே கொடுப்பார் பாபா. நீங்கள் விருப்பப்பட்டதை விட அதிகமாகவே கொடுப்பாரு. நீங்கள் கேட்குறத விட 2 மடங்கு கொடுக்க போகிறாரு உங்களோட சாயி. இது எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த 9 நாணயங்களை பார்த்துட்டு பாபா கோவிலுக்கு போய் துவாரகாமாயில் நின்று பிரார்த்தனை பண்ணிவிட்டு அப்புறம் ஆரத்தி தரிசனம் முழுவதுமாக பார்க்குற ஒவ்வொரு சாய் சகோதரர்களும் மீண்டும் இதே பதிவுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. திரும்பவும் பார்ப்பாங்க சந்தோஷமாக, பாபா எனக்கு பரிசு கொடுத்துட்டீங்கன்னு. அது இன்னும் எவ்வளவு நேரத்தில், எத்தனை நாளில் அப்படிங்கிறது தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். நிச்சயமாக பாபா ரொம்ப நாள் காக்க வைக்க மாட்டார், சீக்கிரமே கொடுப்பாரு. அற்புதமான ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுப்பாரு. கண்டிப்பாக இது எல்லாமே நடக்கும். சரி, இப்போ நான் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன். நீங்கள் பாபா கிட்ட பேசுங்க. இப்போ முழுவதுமாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நேரம் நான் பேசாமல் இருக்கேன். இந்த 9 காயினை நல்லா பாருங்கள். லக்ஷ்மி அம்மாவை பாருங்கள். இவங்களை பார்க்குறதே நமக்கு ஒரு புண்ணியம் இல்லையா? ஏன்னா பாபா கையால் பரிசு வாங்கியிருக்காங்க. எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்கள்ல இவங்க. கொஞ்ச நேரம் நான் பேசாமல் இருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் துவாரகாமாய்க்கு போகலாம். சரி வாங்க, இப்போ நம்ம துவாரகாமாய்க்கு போய் சாயியை பார்த்து, சாயி எங்களுக்கும் இதே மாதிரி பரிசு கொடுங்க சாயி. லக்ஷ்மி அம்மாவுக்கு 9 காயின் கொடுத்துருக்கீங்களா, 9 நாணயங்கள், அதே மாதிரி எங்களுக்கும் பரிசு கொடுங்க சாயின்னு நம்ம கேட்கலாம். நீங்களும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுப்பாரு. எல்லாருக்கும் கொடுப்பாரு. இல்லைங்கிற வார்த்தையே கிடையாது நம்மளோட சாயிக்கிட்ட. கேட்குறத விட 2 மடங்கு கொடுப்பாரு நம்மளோட சாயி. ராஜயோகத்தை கொடுப்பாரு. ராஜயோகம் உண்டாகியிருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு அற்புத பரிசை கொடுப்பாரு. சாய்கிட்ட கேளுங்க. நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் மனசுலேயே. நீங்களும் கேளுங்க. கேட்குறீங்களா இல்லையா? கேளுங்க, நம்பிக்கையோடு கேளுங்க. நிச்சயமாக உங்களோட சாய் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. நீங்கள் வேணால் பாருங்கள். இப்போ நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை விட அதிகமாகவும் சாய் உங்களுக்கு கொடுப்பாரு. சந்தோஷமாக மீண்டும் இந்த பதிவை, இந்த வீடியோவை தேடி சாயி இந்த வீடியோ பார்த்து நான் உங்கள்கிட்ட கேட்டேன் சாயி, நீங்கள் நான் கேட்டதெல்லாம் கொடுத்துட்டீங்க, அதை விட அதிகமாகவும் கொடுத்துருக்கீங்க சாயி, எல்லாத்துக்கும் நன்றி சாயின்னு கண்டிப்பாக நீங்கள் இதே வீடியோவை திரும்பவும் ஒரு நாள் பார்ப்பீங்க. கூடிய சீக்கிரமே பார்ப்பீங்க. நம்ம கேட்டு முடித்ததுக்கப்புறம், அதாவது நீங்கள் கேட்டு முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக ஆரத்தி தரிசனமும் பார்க்க போகிறீங்க. வேணுங்கிறதெல்லாம் கேட்டுட்டிங்களா? ஆரத்தி ஆரம்பிக்க போது நம்ம ஆரத்தி பார்க்க போகலாமா துவாரகாமாயிலிருந்து? இப்போ நம்ம எங்கே போய் ஆரத்தி பார்க்க போகிறோன்னா, துவாரகாமாய்க்கு வெளியே இல்லை, துவாரகாமாய்க்கு பின்னாடி பக்கம் உள்ள எல்இடி டிவி வழியாக தான் பார்க்க போகிறோம்.
ஏன்னா இங்கே பார்க்குறத விட அங்கே போய் பார்த்தோம்னா ஆரத்தி இன்னும் நல்லா பார்க்கலாம். அதனால் இப்போ நம்ம அங்கே போகலாமா, பின்னாடி போகலாம். துவாரகமாய்க்கு அப்படியே பின்னாடி போகிறோம், பின்புறமாக. அப்படியே நீங்களும் நடந்து வாங்க என் கூட. நடந்து வந்து முழுவதுமாக ஆரத்தியையும் பார்த்து பிரார்த்தனையும் பண்ணிக்கோங்க. உங்களுக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஆரத்தி தரிசனம் முழுவதுமாக பாருங்கள், சரிங்களா? இப்போ ஆரத்தி பார்க்க போகிறோம்ல, அதனால் நான் பேசுகிறத நிப்பாட்டிக்கிறேன். நீங்கள் ஆத்மார்த்தமாக சாமி கும்பிடுங்க. இப்போ நீங்களும் ஷீரடியில் என் கூட இருக்கீங்க, என் கூட நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி வாங்க, இப்போ நம்ம போய்ட்டு ஆரத்தி பார்க்கலாம். ஆரத்தி தரிசனம் பார்த்துட்டு பாபாக்கிட்ட பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். நீங்கள் திரும்பவும் இதே பதிவை தேடி வருவீங்க. பாபாவோட பரிசு எனக்கு கிடச்சிருச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லை, பாபாவுக்கு நன்றியும் சொல்லுவீங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் பாபாவோட பரிசு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.